விவாத மேடைக்கு வரவேற்கிறோம். இன்று நாம தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தோட, அதாவது டிஎன்எஸ்டிசியோட சமீபத்திய ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம். பாருங்க, பல வருஷமா நிலுவையில இருந்த ஒரு வழக்குல இப்போ நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்கு. அதன்படி ஆயிரக்கணக்கானோருக்கு உடனடியா வேலை கொடுக்கணும். அதே சமயம் மீதம் இருக்கிற காலி இடங்களுக்கு புதுசா செய்முறை தேர்வுகள் நடத்த போறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. ஆமா, இந்த விஷயம்தான் இப்ப பெரிய விவாதத்தையே கிளப்பியிருக்கு. நம்மளோட மைய கேள்வி இதுதான். போக்குவரத்து கழகத்தோட இந்த 2 பட்ட அணுகுமுறை, அதாவது ஒரு குரூப்புக்கு உடனடி அப்பாயின்மெண்ட் ஆர்டர், இன்னொரு குரூப்புக்கு புதுசா தேர்வு. இது அவசர தேவைகளை பூர்த்தி செய்யற ஒரு புத்திசாலித்தனமான நியாயமான செயலா, இல்ல இந்த ஆட்சேப்பு முறையில இருக்கிற அடிப்படை பிரச்சனைகளையும் ஒரு ஒருங்கிணைப்பே இல்லாததையும் இது அப்பட்டமா வெளிச்சம் போட்டு காட்டுதா? என்னை பொறுத்தவரைக்கும் இது நடைமுறைக்கு ஏத்த, தவிர்க்க முடியாத ஒரு தீர்வு. தற்போதைய சூழலுக்கு இதுதான் சரி. ஆனா நான் அப்படி பார்க்கல. இந்த பிளவுபட்ட செயல்முறை நிர்வாக திறமையின்மையோட ஒரு வெளிப்பாடு. இது விண்ணப்பித்தவங்க மத்தியில தேவையற்ற குழப்பத்தையும் நிச்சயமற்ற தன்மையும் உருவாக்குதுன்னு நான் உறுதியா சொல்வேன். சரி, என் தரப்பு வாதத்தை நான் முதல்ல வைக்கிறேன். நாம இத ஒரு பெரிய பார்வையில பார்க்கணும். இது ஒரு சாதாரண ஆட்சேர்ப்பு இல்ல. நீதிமன்ற உத்தரவு, பல வருஷ காத்திருப்பு, ஆயிரக்கணக்கான காலி பணியிடங்கள்னு பல சிக்கல்கள் இதுக்கு பின்னால இருக்கு. இந்த சூழல்ல தகுதி பட்டியல்ல முதல்ல இருக்கிற 1738 பேருக்கு உடனடியா பணி நியமன ஆணை கொடுக்கறது ரொம்பவே சரியான முடிவு. நான் இத ஒரு ஒரு நிர்வாக அவசர சிகிச்சை மாதிரி பார்க்கறேன். எப்படி ஒரு அவசர சிகிச்சை பிரிவுல யாருக்கு உடனடி கவனம் தேவையோ அவங்கள முதல்ல கவனிப்பாங்களோ, அதே மாதிரி இங்க கழகத்தோட உடனடி தேவையான பணியாளர் பற்றாக்குறையை தீர்க்க தகுதியானவங்கள வச்சு நிரப்புறாங்க. இதுல 2 விஷயம் நடக்குது. ஒன்னு, கோர்ட் ஆர்டரை மலிக்கிறாங்க. 2வது, பஸ் போக்குவரத்து சேவை தடைபடாம பாத்துக்கிறாங்க. நீங்க சொல்ற அந்த நிர்வாக அவசர சிகிச்சைங்கிற வார்த்தையே இங்க ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத நீங்களே ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. பிரச்சனை இருக்கு, ஆமா. ஆனா அதுக்கு தீர்வு காணற விதம்தான் முக்கியம். மீதம் இருக்கிற சுமார் 1500 பேருக்கு மண்டல வாரியா திரும்பவும் ஒரே நாள்ல செய்முறை தேர்வு நடத்த போறது அவங்க வாய்ப்பை முழுசா பறிக்கலைங்கிறத காட்டுது. அவங்களுக்கு இன்னொரு நியாயமான வாய்ப்பு கொடுக்கப்படுது. ஆட்சேர்ப்பு நடவடிக்கையும் முடக்காம அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போறாங்க. ஒரு பெரிய அரசு அமைப்பு எதிர்பாராத நெருக்கடிகளுக்கு எப்படி தன்னை தயார்படுத்திக்குது, எப்படி ஒரு நெகிழ்வான முடிவெடுக்குதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். இது குழப்பம் இல்ல, இது ஒரு செயல்முறை தழுவல். நீங்க சொல்றது கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா நான் இது ஒரு திட்டமிடப்படாத நிர்வாகத்தோட அடையாளமா தான் பார்க்கறேன். ஏன் ஆரம்பத்திலே ஒரு தெளிவான எல்லாருக்கும் பொதுவான தேர்வு முறையை வகுக்க முடியல? இப்போ திடீர்னு 2ஆ பிரிக்கிறது முதல் தேர்வு முறையிலே ஏதோ கோளாறு இருந்திருக்குமோங்கிற சந்தேகத்தை வலுவா எழுப்புது. எல்லா விண்ணப்பதாரர்களையும் ஒரே தராசுல வச்சு தானே எடை போட்டிருக்கணும். இப்போ ஒரு பிரிவினருக்கு மட்டும் மறுதேர்வுங்கிறது சம வாய்ப்புங்கிற கொள்கைக்கு எதிரானது இல்லையா? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த தகவல் தொடர்பு குளறுபடிகள் என்ன சொல்றது? முதல்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வெப்சைட்ல மட்டும்தான் வரும்னு சொல்றாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இல்ல லெட்டர் மூலமா மட்டும்தான் வரும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி முன்னுக்கு பின்முரணான தகவல்கள் விண்ணப்பிச்சவங்களை எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாக்கும்னு யோசிச்சு பாத்தீங்களா? இது கழகத்தோட நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குது. ஒரு தெளிவான நேரான பாதைக்கு பதிலா இப்படி பல கிளைகளா பிரிக்கிறது நிர்வாக திறமையின்மை மட்டும் அல்ல, அது சம்பந்தப்பட்டவங்களோட நேரத்தையும் சக்தியையும் வீணடிக்கிற செயல். நீங்க சொல்ற அந்த மன உளைச்சல நான் ஏத்துக்கிறேன். ஆனா செயல்திறன், கால மேலாண்மை கோணத்துல பார்த்தா இது ஒரு புத்திசாலித்தனமான நகர்வு. ஒரே கல்லுல 2 மாங்கா மாதிரி. கோர்ட் உத்தரவுப்படி திறமையான அந்த 1000 சொச்சம் பேர் உடனடியா வேலைக்கு போயிடுறாங்க. அதனால பஸ் ஓடுறதுல எந்த பிரச்சனையும் வராது. பொதுமக்களோட சேவை பாதிக்கப்படாது. அதே நேரம் அடுத்த கட்ட தேர்வு ப்ராசஸும் நிக்காம இணையா நடந்துகிட்டே இருக்கும். இத ஒரு இணை செயலாக்க முறை, அதாவது பேரலல் ப்ராசஸிங்னு சொல்லலாம். 2 வேலையும் ஒரே நேரத்துல நடக்குது. இதனால நேரம் மிச்சமாகுது. ஒரு நிமிஷம், நீங்க பேரலல் ப்ராசஸிங்னு சொல்றீங்க, ஆனா அந்த வார்த்தைக்கே இங்க அர்த்தம் இல்லையே. பேரலல் ப்ராசஸிங்னா 2 செயல்முறைகளும் சீராகவும் திறமையாகவும் நடக்கணும். இங்க என்ன நடக்குது? ஒரு பாதை தெளிவா இருக்கு, 1738 பேருக்கு வேலை. இன்னொரு பாதை எப்படி இருக்குன்னே தெரியல. மறுதேர்வு, அதுக்கான விதிகள் என்ன, மதிப்பீட்டு முறை என்ன, எதுவுமே தெளிவா இல்ல. இதுக்கு பேரு இணைச் செயலாக்கம் இல்ல, இதுக்கு பேரு குழப்பம். 2 வெவ்வேறு செயல்முறைய ஒரே நேரத்துல நிர்வகிக்கிறது நிர்வாக சுமையை அதிகமாக்குமே தவிர குறைக்காது.
ஏற்கனவே இருக்கிற அதிகாரிகளை வச்சு ஒரு பக்கம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புற வேலையையும் இன்னொரு பக்கம் புதுசா ஒரு தேர்வு நடத்துற வேலையும் எப்படி திறமையா செய்ய முடியும்? இது வளங்களை சிதறடிக்கிற முயற்சி. இல்ல, இது வளங்களை சரியா பயன்படுத்துற முயற்சி. தகுதி பட்டியல்ல மேல இருக்கிறவங்களோட தகுதி நிரூபிக்கப்பட்ட ஒண்ணு. அவங்கள இனியும் காத்திருக்க வைக்கிறது தான் அநியாயம். அதனால அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுல எந்த தவறும் இல்ல. அதுதான் நியாயம். நீங்க நியாயத்தை பத்தி பேசுறீங்க, ஆனா செயல்திறன்கிற பேர்ல வெளிப்படைத்தன்மைய நாம காவு கொடுக்கலாமா? நீங்க சொல்றது சரி, டாப்ல இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுக்கறது நியாயம்தான். ஆனா மறுதேர்வுக்கு போறவங்களோட நிலைமை, அவங்களுக்கு என்ன நியாயம் செய்யப்பட்டிருக்கு? அந்த புது செய்முறை தேர்வுக்கான விதிகள் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? பழைய தேர்வுக்கும் புது தேர்வுக்கும் கடினத்தன்மை ஒரே மாதிரி இருக்குமா? இல்ல பழைய தேர்வுல நடந்த தவறுகளை சரி செய்ய புதுசா ஏதாவது கொண்டு வராங்களா? இந்த மாதிரி எந்த தகவலும் வெளியில வராதபோது அது எப்படி ஒரு வெளிப்படையான செயலா இருக்கும்? இது விண்ணப்பிச்சவங்க மனசுல நமக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை, நமக்கு ஒருவேளை பாரபட்சம் காட்டப்படுதோங்கிற எண்ணத்தை உருவாக்காதா? அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு குடுக்கறதே ஒரு நல்ல விஷயம்தானே. அமைப்பு பாரபட்சமா இருந்திருந்தா அந்த 1500 பேரோட விண்ணப்பத்தையும் நிராகரிச்சிருக்கலாமே. ஆனா அப்படி செய்யாம மறுதேர்வு நடத்துறதே அவங்க மேல அக்கறை இருக்குங்கிறத காட்டுது. வாய்ப்பு கொடுக்கற முறை சரியா இருக்கணும்ல. ஒரு கிராமத்திலிருந்து வர்ற ஒரு விண்ணப்பதாரரை கற்பனை செஞ்சு பாருங்க. போக்குவரத்து கழகம் சொன்னதை நம்பி தினமும் இன்டர்நெட் கேஃபேக்கு போய் காசு செலவு பண்ணி வெப்சைட்டை செக் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு மாசம் கழிச்சு அவரோட நண்பர் மூலமா தெரிய வருது, இனிமே வெப்சைட்ல வராது, தபால்ல தான் வரும்னு. இது வெறும் தகவல் தொடர்பு பிழை இல்ல, இது ஒரு தனி மனுஷனோட நேரத்தையும் பணத்தையும் நம்பிக்கையும் பாதிக்கிற ஒரு நிர்வாக தோல்வி. மெயிலெல்லாம் இல்ல, லெட்டர் மூலமாக மட்டும்தான் வருங்கிற அறிவிப்பு இந்த டிஜிட்டல் உலகத்துல எவ்வளோ பின்தங்கிய நிலையில நிர்வாகம் இருக்குங்கிறத காட்டுது. இது எப்படி நியாயமான செயல்முறையா இருக்க முடியும்? நாம இத ஒரு பெரிய சித்திரத்துல வச்சு பார்க்கணும். எதிர்கால திட்டமிடல்னு ஒன்னு இருக்கு. அமைச்சர் சிவசங்கரே சொல்லியிருக்காரு, 2026லேருந்து ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்கள் தனித்தனியா நிரப்பப்படும்னு. இது கழகம் ஒரு நீண்ட கால சீர்திருத்த பாதையில போயிட்டு இருக்குங்கிறத காட்டுது. இப்ப நடக்கிற இந்த நடவடிக்கைகள் எல்லாமே அந்த பெரிய மாற்றத்துக்கான ஒரு இடைக்கால ஏற்பாடா இருக்கலாம். ஒரு தற்காலிக தீர்வை வச்சுக்கிட்டு அமைப்போட நீண்டகால உத்தியைய நம்ம குறை சொல்லக்கூடாது. நீங்க சொல்ற பாயிண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா அதுலயே ஒரு முரண்பாடு இருக்கு. 2026க்கான திட்டம் அவ்வளவு தெளிவா இருக்குன்னா இப்ப நடக்கிற ஆட்சேர்ப்புல ஏன் இந்த தடுமாற்றம்? நீண்ட கால திட்டம் தெளிவா இருந்தா குறுகிய கால செயல்பாடுகளும் அதை நோக்கி தானே இருக்கணும். இங்க அப்படி தெரியலையே. இன்னொன்னு யோசிச்சு பாருங்க. ஓட்டுநர் உரிமம் எடுக்கிறது சுலபம், ஆனா நடத்துனர் உரிமம் எடுக்கிறது கஷ்டம்னு ஒரு தகவல் வருது. இதுவே எதிர்காலத்துல தனித்தனி ஆட்சேர்ப்புல எவ்வளவு சவால்கள் இருக்குங்கிறத முன்கூட்டியே காட்டுது. அப்போ இப்ப நடக்கிற இந்த நிர்வாக குழப்பம் அந்த எதிர்கால திட்டமிடல் மேலேயே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. நிகழ்காலமே சரியா திட்டமிடப்படாத போது எதிர்கால திட்டம் மட்டும் சரியா இருக்கும்னு எப்படி நம்புறது? தகவல் தொடர்பு பத்தி நீங்க எழுப்பின கேள்விக்கு நான் வரேன். ஒரு பெரிய ஆட்சேர்ப்புல பல கட்டங்கள்ல இருக்கிற விண்ணப்பதாரர்களுக்கு வெவ்வேறு முறைகள்ல தகவல் கொடுக்கறது இயல்பான ஒண்ணுதான். பொதுவான அறிவிப்புகளை வெப்சைட்லயும் தனிப்பட்ட பணி நியமன ஆணைகளை ரிஜிஸ்டர் போஸ்ட் மாதிரி பாதுகாப்பான முறையில கடிதமா அனுப்புறதும் ஒரு நிலையான நடைமுறை தான். இதுல ஒரு குழப்பமும் இல்லையே. நான் அந்த வாதத்தை ஏத்துக்கவே மாட்டேன். பிரச்சனை வெவ்வேறு முறைகள்ல தகவல் கொடுக்கறதுல இல்ல. பிரச்சனை முன்னுக்கு பின் முரணா குழப்பமா தகவல் கொடுக்கறதுல தான் இருக்கு. முதல்ல வெப்சைட் மட்டும்னு ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, அப்புறம் வாய்மொழி தகவலா கடிதம் மட்டும்னு வருது. ஒரு அரசு அமைப்பு இப்படிதான் செயல்படுறதா? இது விண்ணப்பதாரர்களை அலைக்கழிக்கிறது மட்டும் இல்ல, அந்த அமைப்போட நம்பகத்தன்மையே அரிக்குது. எல்லாத்துக்கும் மேல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு வரலனா நீங்க தேர்வாகலன்னு அர்த்தம். இது என்ன மாதிரியான ஒரு தகவல் பரிமாற்றம்? இது எவ்வளவு பெரிய மன உளைச்சலை கொடுக்கும்? ஒரு வெளிப்படையான நிர்வாகம் என்ன செய்யணும்? தேர்வு முடிவுகளை முறையா இணையதளத்துல வெளியிட்டு தேர்வானவங்க தேர்வாகாதவங்க பட்டியலை தெளிவா வெளியிடணும். அதை விட்டுட்டு கடிதம் வரலைன்னா நீ ஃபெயில்னு சொல்றது அந்த விண்ணப்பதாரர்களை மதிக்காததுக்கு சமம். இது ஒரு அமைப்புக்கும் குடிமக்களுக்கும் இடையான நம்பிக்கையை சிதைக்கிற செயல். சரி, என் இறுதிவாதத்தை சொல்றேன். போக்குவரத்து கழகத்தோட தற்போதைய நடவடிக்கைகள் பல நெருக்கடிகளுக்கு நடுவுல எடுக்கப்பட்ட ஒரு நடைமுறைக்கு உகந்த முடிவு. சட்டப்படியான கடமைகள் ஒரு பக்கம், பொது சேவையை தொடர வேண்டிய கட்டாயம் இன்னொரு பக்கம். இந்த ரெண்டையும் சமநிலைப்படுத்த இந்த வழிதான் சரியானது. உடனடி நியமனங்கள் மூலமா சேவையை உறுதி செஞ்சுட்டு மறுதேர்வுகள் மூலமா மற்றவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து தன்னோட இலக்குகளை நோக்கி அமைப்பு நகருது. இது ஒரு சிக்கலான சூழல்ல எடுக்கப்பட்ட சிறந்த முடிவுன்னு நான் நம்புறேன். என்னோட இறுதி சுருக்கம் இதுதான்.
இந்த ஆட்சேர்ப்புல வெளிப்பட்ட திட்டமிடல் குறைபாடுகளும் தகவல் தொடர்பு குளறுபடிகளும் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லுது. ஒரு சீரான வெளிப்படையான செயல்முறை எவ்வளவு அவசியம்னு. செயல்திறனுங்கிற பேர்ல நியாயத்தையும் வெளிப்படைத்தன்மையும் சமரசம் செய்யவே முடியாது. இந்த அணுகுமுறை விண்ணப்பித்த ஆயிரக்கணக்கான இளைஞர்களோட நம்பிக்கையை ரொம்பவே பாதிச்சிருக்கு. இது வெறும் வேலைவாய்ப்பு பிரச்சனை இல்ல, இது நிர்வாக நம்பகத்தன்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அப்போ ஓர் பெரிய அரசு பணி நியமனத்துல அவசர தேவைக்கும் வேகத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறதா, இல்ல செயல்முறையோட சீரான தன்மைக்கும் வெளிப்படைத்தன்மைக்கும் முன்னுரிமை அளிக்கிறதாங்கிறது தான் நம்ம விவாதத்தோட மையமா இருந்திருக்கு. ஆமா, ஒரு பக்கம் நடைமுறை சாத்தியங்களையும் நெருக்கடிகளையும் பார்க்கறோம், இன்னொரு பக்கம் கொள்கை, நியாயம் மற்றும் வெளிப்படைத்தன்மையோட முக்கியத்துவத்தை பார்க்கறோம். இந்த 2 பார்வைகளும் ஒரு சிக்கலான நிர்வாகச் செயல்பாடு எவ்வளோ சவாலானதுங்கிறத நமக்கு உணர்த்துது. இந்த மூலத்தரவுகளை வச்சு பார்க்கும்போது நாம இன்னும் ஆழமா விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குங்கிறது மட்டும் நல்லா தெரியுது.